தலித்துகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்றது நீங்க தான், மறுபடியும் ஆட்சியை பிடிக்குன்னு சொல்றது நீங்க தான். ஆட்சியை பிடிச்சு என்ன பிரயோஜனம் தலித்துகள் செய்யாத பட்சத்துல? நல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நக்கீரனுக்கு சரியான கேள்வி கேட்குறீங்க. ஏன்பா அப்படி அப்படின்னு. எங்களுக்கு அந்த திருடனை விட இந்த திருடன் ஓகேன்னு வருது, வேற வழி இல்லாம. நான் ஓப்பன் மறைச்சுக்கிறச்சுலாம் நான் பேசியிருக்கலாம், இங்கே நான் ஆளுலாம் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட போய் எங்களை அப்ரோச் பண்ணி சொல்ல முடியும். சங்கத்து மேலே கூட்டல் இருந்தாலும் ஒரு தைரியமாக பேச முடியும். என் பேச்சையே தளபதி ஸ்டாலின் பார்த்துட்டு தம்பி கரெக்டாக தான் பேசுகிறான்னு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமா? நான் கலைஞர் டிவிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கே இருக்கிற நெறியாளரே சொல்கிறாரு, தலைவர் உங்க தான் பேச்சை பார்த்தாருங்க, ஏதோ யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கூட்டல் அந்த தம்பி ரொம்ப பேசுகிறாங்க, அவர் பார்த்துட்டு சொன்னாரான் அந்த தம்பி கரெக்டாக தான் பேசுகிறாரு. நம்ம சாதி ஒழிப்பில் நம்ம வெறும் கொள்கையோடு இல்லாமல் ஜனநாயகமாக நடத்துறதுன்னு வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா கலைஞர் ஒரு முறை சொன்னாருங்க, உடன்பிறப்பே அப்படின்னு இருக்காரு. உடனே வந்துட்டாங்களாம். அப்புறம் இவர் சொல்றாரு, கலைஞர் சொல்றாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, நான் உடன்பிறப்பேன்னு சொன்னா அப்படியே வர்றேன், சாதி மதம் இனம் மொழியில கடந்து அவன் இஸ்லாமியர் வர்றேன், கிறிஸ்டியன் வர்றேன், எல்லாம் வர்றேன், சேரியிலேருந்து வர்றேன், அங்கே வர்றேன், வந்துட்டு ஊருக்கு போன பிறகு அவன் சாதி ஆகிடுறேன், மதமா பிரிஞ்சுறேன். என்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு ஊருக்கு போன பிறகு இருக்கிறானோ அப்பத்தான் உடன்பிறப்புன்ற சொல்றதுக்கே எனக்கு இது இருக்கு அப்படின்னு ஆத்மார்த்தமா அவர் கொடுத்த பேட்டியே இருக்குது. இதைத்தான் தளபதி ஸ்டாலின் செய்கிறாரு. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், அவர் கீழே இருக்கிறாங்க பாருங்க, ஒரு சில அமைச்சர்கள் சாதி வெறி பிடிச்சிருக்கிறாங்க, நான் பேரோடு சொல்ல முடியுங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாம் என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டு வாருங்க தலைவர். எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை மேலே தாண்டக்கூடாது. நான் யார் யார் சொல்கிறேன்னு தெரியும், நான் மதுரைக்காரன், அப்போ யார் அங்கே இருப்பாருன்னு தெரியும். புதுக்கோட்டையில் பிரச்சனை நடக்குது, அங்கெல்லாம் யார் இருக்கான்றது தெரியும். சென்னைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எல்லாம் பிரதர், எல்லாருக்கும் தெரியும் பிரதர். பேரே சொல்லியிருக்கலாம், அதுக்கு பேரே சொல்லியிருக்கலாம். பேர் சொல்றாரு, என்னை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க பிரதர். நீ என்ன, நீங்க எப்படி பேசி இருக்கிறீங்க, என்னை காலி பண்றதுக்குன்னு திட்டமிட்டு வந்தீங்களா?